வணக்கம். தமிழக பாஜக செயல்பாடுகளில் அண்ணாமலையின் பங்கு ரொம்ப கம்மியாயிடுதுன்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் IPS அதிகாரியாக அவர் இருந்தார். பணி ஓய்வு பெற்று பாஜகவில் ஜூலை 2021 பொறுப்பேற்றார். கடந்த மாதம் ஏப்ரல் வரை அவர் தலைவராக இருந்தார். இன்று பாஜக தமிழகத்தில் அசுர வளர்ச்சி அடைய காரணம் அண்ணாமலை தன்னுடைய அதிரடி பேச்சு நடவடிக்கையால் பாஜகவை பிரதான எதிர்க்கட்சியாக மாற்றினார். அண்ணாமலை பாஜக தலைவர் ஆவதற்கு முன் மென்மையான போக்கை கொண்டிருந்த பாஜக அவருடைய வருகைக்கு பின் அசுரவேகம் எடுத்தது. DMK ஃபைல்ஸ் மூலம் திமுகவின் தவறுகளையும் அக்கட்சி அமைச்சர்கள் சேர்த்த சொத்து மற்றும் ஊழலையும் வெளியிட்டார். இது மக்களிடம் சேர்ந்தது. அவரது அதிரடி நடவடிக்கைகள் மக்களை கவர்ந்தது. நிறைய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பாஜகவில் சேர்ந்தனர். இதில் ஒன்று விசேஷம் என்னன்னா, பிரதான எதிர்க்கட்சி அதிமுக என்ற நிலை மாறி அண்ணாமலையின் கடுமையான உழைப்பால் பாஜக அந்த இடம் பிடித்தது. கடும் வெயில் மழை பொருட்படுத்தாமல் என் மக்கள் யாத்திரை மூலம் பாஜகவை தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளெல்லாம் கொண்டு சென்றார். தான் வரும்போது 3% இருந்த பாஜக வாக்கு வங்கியை 2 ஆண்டுகளில் 12% மாற்றினார். அவர் ஒரு நடிகரோ அதற்கு முன் அரசியல்வாதியோ, அவர் சாதாரண IPS ஆஃபீஸராக தான் இருந்தார். நம்ம போல தான் இருந்தார். அவரும் பாஜக தலைமை அவரை மாற்றினர். தற்பொழுது பேரளவில் இயங்கும் கட்சியாக பாஜக உள்ளதுதான் உண்மை. மத்திய பாஜக தலைவர்கள் அவரது எளிமையான அணுகுமுறை, அவரது அருமையையும் புரிந்து கொள்ளவில்லை. தமிழக அரசியலையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எங்களை போல ஆட்களுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு முன் பாஜக எப்படி தமிழ்நாட்டில் இருந்தது, அண்ணாமலைக்கு பின் எப்படி இருக்கிறது என்று. தினமும் நிருபர்களை சந்தித்தார். எளிமையானவர், நல்லவர், வல்லவராக உள்ள அண்ணாமலையிடம் பொறுப்பு கொடுத்தால் இங்கு பாஜக மீண்டும் அசுர வேகத்தில் வளரும். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.